சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 19-29 முடிய. சிந்தனையும் முன்மதியும். கற்றபின் பேசு, நோய் வருமுன் உடல்நலம் பேணு. ஆண்டவரின் தீர்ப்பு வருமுன் உன்னையே ஆராய்ந்து பார். கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். நோய்வாய்ப்படும் முன் உன்னையே தாழ்த்திடு. பாவம் செய்த பின் மனம் திரும்பு. நேர்ச்சியை தகுந்த நேரத்தில் செலுத்த எதுவும் தடையாய் இருக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற இறக்கும் வரையில் நீ காத்திருக்க வேண்டாம். நேர்ச்சை செய்யும் முன் அதை கடைபிடிக்க ஆயத்தம் செய்து கொள். இதில் ஆண்டவரை சோதிப்பவனாய் இருந்து விடாதே. இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீற்றத்தை நினைவில் கொள். அவர் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு பழிவாங்கும் நேரத்தையும் எண்ணிப்பார். நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள். உனது செல்வ செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவின் காலத்தை எண்ணிப்பார். காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன. ஆண்டவர் திருமுன் அனைத்தும் விரைகின்றன. ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாய் இருக்கின்றனர். பாவம் பெருகும் பொழுது தீச்செயல்களில் நின்று தம்மை காத்து கொள்கின்றார்கள். அறிவு கூர்மை படைத்தோர் அனைவரும் ஞானத்தை அறிவர். அதை அடைந்தோரை போற்றுவர். நாவன்மை படைத்தோர் ஞானியர் ஆகின்றனர். பொருத்தமான நீதிமொழிகளை பொழிகின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.